அல்லாஹு தஆலா இந்த மகிழ்ச்சியை 3 இடங்களிலே வைத்திருப்பதாக அல்லாஹ்வுடைய குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. முதலாவது, நீங்கள் வாழும் வீட்டிலே அல்லாஹு தஆலா மகிழ்ச்சியை வைத்திருக்கின்றான். இரண்டாவது, ஒரு கணவனுக்கு உங்களுடைய மனைவியிடத்திலே மகிழ்ச்சி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். மூன்றாவது, மகிழ்ச்சி, சந்தோஷம், மன அமைதி அல்லாஹுவை zikr செய்வதிலே இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இந்த 3 விடயங்களிலும் ஒரு மனிதன் தன்னுடைய சந்தோஷத்தை, மன நிம்மதியை, மகிழ்ச்சி அடைந்து கொள்வதால் அவன் இந்த உலக வாழ்க்கையில் அவன் சந்தோஷமாக வாழலாம். அந்த 3ல் ஒன்றை பெற்றுக் கொண்டாலும் அவனுடைய வாழ்வு ஓரளவேனும் சந்தோஷமாக இருக்கும் என்பது நிச்சயமான ஒன்று. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இதனை தெளிவுபடுத்துகின்றான். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து எத்தனையோ பல அத்தாட்சிகளை படைத்து எங்களுடைய கண் முன்னால் இவைகளை எல்லாம் காண்பித்திருக்கின்றான். அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் மிகவும் பிரதானமான ஒன்றுதான் உங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கிற மனைவி. ஒரு கணவனுக்கு கிடைத்திருக்கிற ஒரு சாலிஹான மனைவி, ஒரு மனைவிக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு சாலிஹான கணவன், அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் கிடைத்திருக்கிற சாலிஹான பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிற சாலிஹான பெற்றோர்கள். இப்படியாக யாருக்கெல்லாம் நல்ல பெற்றோர்கள் கிடைத்தார்கள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். எந்த ஒரு மனைவிக்கு ஒரு சாலிஹான கணவன் கிடைத்து விடுகிறாரோ அந்த மனைவியுடைய வாழ்க்கை சந்தோஷத்துக்குரியதாக இருக்கும். இதனைத்தான் அல்லாஹு தஆலா கூறுகிறான். அது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகின்றான். ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து உபன்யாசம் நிகழ்த்துகிற போது 4 விடயங்களை சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்தினார்கள். என் அருமை தோழர்களே, ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சி, சந்தோஷத்தை அல்லாஹு தஆலா 4 விடயங்களிலே வைத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த மனிதன் ஏழையாக வாழலாம், படித்தவனாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், அதுவல்ல முக்கியம், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. படித்தவர்களை விட ஏழைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பது உலகத்தினுடைய கணிப்பீடு. பணக்காரர்களை விட ஏழைகள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பது ஒரு பொதுவான பார்வை. ஆக சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொண்டு வருவது படிப்பும் அல்ல, சொத்து செல்வங்களும் அல்ல, மன நிம்மதி ஒன்று. அதே போல கிடைத்த ஒன்றை போதும் என்ற மனதோடு யார் ஒருவர் வாழ்கிறானோ அவனுடைய மனதும் நிம்மதியாக இருக்கிறது, அவனுடைய வாழ்க்கையும் சந்தோஷத்துக்குரியதாக இருக்கிறது. சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா 4 விடயங்களை கொண்டு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறான். அதில் ஒன்று அல் மர்அத்து ஸாலிஹா. ஒரு கணவனுக்கு ஒரு சாலிஹான மனைவி கிடைத்து விட்டால் அந்த கணவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். மகிழ்ச்சியை தரக்கூடிய 2வது விடயம் வல் மஸ்கனுல் வாஸி'. கணவன் மனைவி பிள்ளைகளாக வாழுகிற போது அவர்களுக்கென்று ஒரு வருமானத்துக்கு ஏற்றாற் போல, அவர்களுடைய தொழிலுக்கு ஏற்றாற் போல ஒருவருக்கு சொந்தமான ஒரு வீடு இருக்குமையாக இருந்தால் அந்த குடும்ப மகிழ்ச்சியாக அந்த வீட்டிலே வாழும் என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மகிழ்ச்சியை தரக்கூடிய 3வது விடயம் வல் ஜாரு ஸாலிஹ். நல்ல அயல் வீட்டுக்காரர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள். எவ்வளவுதான் வீடு அழகாக இருந்தாலும், எவ்வளவுதான் நாம் கை நிறைய சம்பாதித்து உழைத்தாலும், அந்த வீட்டிலே வாழ்வதற்கு எங்களுக்கு ஒழுங்கான வீடு இருந்தாலும் அயல் வீட்டுக்காரனால் தொல்லைகளும் தொந்தரவுகளும் அநியாயங்களும் எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்குமையாக இருந்தால் நிம்மதி இருக்குமா? அதனால சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு வீட்டுக்கு அயல் வீட்டுக்காரன் நிம்மதியாக வாழ்வதற்கு உங்களுக்கு இடம் தருகிறானா? யாருடைய அயல் வீட்டு தொல்லையிலிருந்து ஒருவன் நிம்மதி வருகிறானோ அவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மற்றவர்களிடத்தில் இருந்து நாங்கள் நிம்மதியை எதிர்பார்க்கின்றோம். எங்களுடைய அயல் வீட்டுக்காரர்கள், அண்டை வீட்டுக்காரர்களிடத்திலிருந்து நாம் நிம்மதியை எதிர்பார்க்கின்றோம். அதே போல அவர்களும் எங்களிடத்திலிருந்து நிம்மதி எதிர்பார்ப்பார்களா இல்லையா? எங்களுடைய சொல்லால், எங்களுடைய செயலால், எங்களுடைய நடத்தையினால், எங்களுடைய உணர்வுகளினால், எங்களுடைய செயற்பாடுகளினால்
அடுத்த வீட்டுக்காரன் நிம்மதி பெறுகிறானா என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின். ஒரு நாள் பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து பயான் நிகழ்த்தி கொண்டிருக்கிற போது உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இந்த 3 வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொன்னார்கள். அது என்ன? அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் முஃமின் அல்ல, அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் முஃமின் அல்ல என்று உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், நபியே நாயகமே, அந்த மனிதன் யார்? சொன்னாங்க, யாருடைய தொல்லையினால் அநியாயத்தினால் அடுத்த வீட்டுக்காரன் துன்பப்படுகிறானோ அவனிடத்தில் ஈமான் இல்லை என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய 3வது விடயம்தான் நல்ல அயல் வீட்டுக்காரர்களை அவன் பெற்றிருப்பது. 4வதாக சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயம் வல் மர்கபுல் ஹனி, கணவன் மனைவி பிள்ளைகளாக பயணம் செல்வதற்கான ஒரு குடும்ப வாகனம் அந்த குடும்பத்தில் இருக்குமையாக இருந்தால் அவனுடைய குடும்ப மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் என்று இந்த 4 விடயங்களையும் சொல்லிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் 4 விடயங்களை சொன்னார்கள். இந்த மன நிம்மதியை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய 4 விடயங்கள் உள்ளன. அதில் ஒன்றுதான், ஒரு கணவனுக்கு சாலிஹான மனைவி கிடைக்கவில்லை என்றால் எவ்வளவுதான் சம்பாதித்து உழைத்தாலும் அவன் நிம்மதியை தொலைத்து விடுவான் என்று சொன்னார்கள். வாழ்வதற்கு ஒரு சொந்தமான வீடு இல்லை என்றால் அந்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி சென்றுவிடும் என்று சொல்லுகிறார்கள். அயல் வீட்டுக்காரனிடத்தில் இந்த தொல்லைகளும் அநியாயங்களும் கிடைக்குமையாக இருந்தால் அவனுடைய மகிழ்ச்சி கரைந்து விடும் என்று சொல்லுகிறார்கள். குடும்பமாக பயணம் செய்வதற்கான ஒரு வாகனம் இல்லை என்றாலும் அவன் பூரணமான சந்தோஷத்தை நுகரமாட்டான் என்று சொல்லியதாக சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் வாழ்வது 100 ஆண்டுகள், 150 ஆண்டுகள், 300 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சமுதாயம் அல்ல. 60 வருடங்கள் 70 வருடங்கள் என்று அன்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 60 வருடங்கள் 70 வருடங்கள் வாழ்வதே பெரும் சாதனைக்குரிய காலமாக மாறிவிட்டது இந்த காலத்திலே. ஏன் தெரியுமா? இளவயது மரணங்கள் அதிகரித்துக் கொண்டு செல்லுகின்ற ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படிக்கக்கூடிய மாணவர்களுடைய மரண செய்தி நாளாந்தம் எங்களுடைய காதுக்கு வந்து செல்லுகிறது. இளவயது சாதிக்கக்கூடிய இளைஞர்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருமணம் முடித்த புதிய புதிய தம்பதிகள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எப்போது எங்களுக்கு மௌத்து மரணம் வரும் என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. வரும் வரைக்கும் நாம் சந்தோஷமான இந்த ஹயாத்து துனியாவை வாழ்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். குடும்பத்திலே சந்தோஷத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். தன்னுடைய மனைவிமார்களோடு அன்பாக நடந்து கொண்டார்கள். தன்னுடைய பிள்ளைகளோடு இரக்கமாக நடந்து கொண்டார்கள். தங்களுடைய அயல் வீட்டுக்காரர்களோடு அந்நியமாக நடந்து கொண்டார்கள். தான் வாழுகின்ற சமுதாயத்தினர்களோடு ஒரு நெருக்கமான உறவை வைத்துக் கொண்டார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதன் மூலமாக 63 ஆண்டுகள் வாழ்ந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் வறுமை இருந்தாலும் பட்டினியோடு வாழ்ந்தாலும் அடுத்த பக்கத்திலே மனிதர்களோடு நல்லுறவை வைத்துக் கொண்டதன் காரணமாக இந்த வறுமை அவர்களுக்கு கவலையை உண்டாக்கவில்லை. இந்த ஏழ்மை அவர்களுக்கு வறுமையும் ஏழ்மையும் அவர்களுக்கு நிம்மதியை கெடுக்கவில்லை. சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், தன்னுடைய கணவனுடைய வீட்டினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்ற ரகசியத்தை இந்த உம்மத்தினருக்கு தெளிவுபடுத்தினார்கள். 3 மனிதர்கள் நபிகளாருடைய வீட்டுக்கு வந்து கேட்கிறார்கள், நபிகளாருடைய வீட்டு வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கேட்டபோது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையின் ரகசியத்தை சொன்னார்கள். வெளியே சென்ற நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளே வருகிற போது தன்னுடைய வீட்டு வாசலில் வைத்து தன்னுடைய மனைவிக்கு உரத்து சத்தமாக சலாம் சொல்லுவார்கள். உள்ளே இருந்து நான் பதில் சொல்லாத வரை தன்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வீட்டுக்குள்ளே வந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ ஓதிக் கொள்வார்கள். பிஸ்மில்லாஹ் என்ற துஆவோடு வீட்டுக்குள்ளே நுழைவார்கள்.
தன்னுடைய கையில இருந்த மிஸ்வாக்கை எடுத்து தன்னுடைய பற்களை தூய்மையாக்கி வாய்க்கொப்பளித்துக் கொள்ளுவார்கள். தன்னுடைய மனைவிக்கு உதவியாக ஒத்தாசையாக வந்து உதவி செய்வார்கள். இப்படித்தான் என்னுடைய கணவர் என்னுடைய குடும்பத்திலே எனக்கு சந்தோஷத்தை தந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குடும்ப வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை தன்னுடைய கணவனிடத்திலே நான் இப்படியெல்லாம் பெற்றுக்கொண்டேன், கண்டுகொண்டே அனுபவித்துக் கொண்டே இருந்தேன் என்று சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஒரு தடவை சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து, அத்துன்யா மதா வ கைரு மதாஇத் துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா. கண்களால் இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும் எங்களுக்கு கவர்ச்சிக்குரியதாகவே இருக்கும். ஒரு வீட்டை பார்க்கிறோம், ரொம்ப அழகாக அடுக்குமாடி வீடாக கட்டி இருக்கிறார்கள், அந்த வீடு ரம்மியமாக கட்டப்பட்டிருக்கிறது, அந்த வீட்டை பார்க்கிற போது ஆசை வரும். ஒரு மனிதனுடைய வாகனத்தை பார்க்கிற போது ஆசை வரும். இப்படித்தான் மனிதர்களை பார்க்கிற போது ஆசை வரும். ஒன்றின் மீது இன்னும் ஒன்றுக்கான ஆர்வத்தை அல்லாஹு தஆலா எங்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறான், அதை தடுக்க முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து இன்பங்களையும் விட ஒரு நல்லதோர் இன்பம், சிறந்த இன்பம், சந்தோஷம் எது தெரியுமா? ஒரு கணவனுக்கு சாலிஹான மனைவி கிடைப்பதும், ஒரு மனைவிக்கு சாலிஹான கணவன் கிடைப்பதும் இந்த உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய இன்பங்களில் ஒன்று என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, என் மனைவிக்கு நான் சிறந்த கணவனாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். உங்களில் சிறந்தவர் யார் என்றால் உங்களுடைய மனைவிமாருக்கு சிறந்தவர்கள். உங்களில் சிறந்த பெற்றோர்கள் யார் என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த பெற்றோராக வாழக்கூடியவர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் என் மனைவிக்கு சிறந்த ஒரு கணவனாக இருக்கிறேன், நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த தகப்பனாக இருக்கிறேன் என்று தன்னை இந்த உம்மத்தினருக்கு ஒரு சிறந்த ஒரு தகப்பன் என்று அடையாளப்படுத்தினார்கள். தன்னை ஒரு சிறந்த கணவன் என்று இந்த உம்மத்தினருக்கு அடையாளப்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், கணவனிலே சிறந்த கணவன் இப்படியாக வாழ வேண்டும். அதே போல எந்த ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய வருகை அறிந்து வெளியிலே சென்ற கணவன் மீண்டும் வீட்டுக்கு வருகிற செய்தியை அறிந்து எந்த மனைவி பிள்ளைகள் பயத்தோடு ஒதுங்கிக் கொள்கிறார்களோ, கணவன் திரும்ப வீட்டுக்கு வருவதை வெறுக்கிறார்களோ உள்ளத்தினால், அவன் வெறுப்புக்குரிய கெட்ட கணவன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிள்ளைகள் பயத்தோடு இருக்கிறார்கள், பிள்ளைகள் தகப்பனுடைய வருகை அறிந்து பயத்தினால் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார்களா, அவன் கெட்ட தகப்பன் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மாற்றமாக ஒரு கணவனுடைய வருகையை அறிந்து ஒரு மனைவியானவள் தன்னுடைய வீட்டு வாசலுக்கு வந்து கணவனை வரவேற்பதற்காக இன்முகத்தோடு வரவேற்க காத்திருக்கிறாள், அவன் சிறந்த கணவன் என்று சொன்னார்கள். பெற்றோருடைய தகப்பனுடைய வருகையை அறிந்த பிள்ளைகள் வீட்டு வாசலுக்கு ஓடோடி வருகிறார்கள் தகப்பனை வரவேற்பதற்காக, அவன் சிறந்த தகப்பன் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நாள் பொழுது தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுகின்ற போது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய தகப்பனை கண்டு ஓடோடி வீட்டு வாசலுக்கே வந்தார்கள். தன்னுடைய கணவன் தன்னுடைய தகப்பனுடைய கையிலும் தன்னுடைய தகப்பனுடைய நெற்றியிலும் முத்தமிட்டார்கள். கைபிடித்து அழைத்து சென்றார்கள். தன்னுடைய தகப்பனை அழைத்து சென்று தான் உட்கார்கின்ற இடத்திலே உட்கார வைத்து தன்னுடைய தகப்பனோடு நெருக்கமாக சிரித்து பழகி தன்னிடத்தில் இருக்கின்ற உணவுகளை தன் தகப்பனுக்கு கொடுத்து மகிழ்ந்தார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இது ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோருக்கு செய்கின்ற கடமையின் மூலமாக குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அனுபவித்திருக்கிறார்கள். இதே போலதான் ஒரு நாள் பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வீட்டிலே அமர்ந்திருக்கிற போது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய தகப்பனை பார்ப்பதற்காக வருகிறார்கள். இதை அறிந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உட்கார்ந்திருக்கின்ற இருப்பிடத்திலிருந்து எழுந்தார்கள். தன்னுடைய மகளை வரவேற்பதற்காக தன்னுடைய வீட்டு வாசலுக்கே வந்தார்கள். தன்னுடைய மகளை முத்தமிட்டார்கள். கைப்பிடித்து அழைத்து வந்து தான் உட்கார்ந்திருக்கின்ற இடத்திலேயே தன்னுடைய தோளில் இருந்த ஷால்வையை அதிலே விரித்தார்கள். தன் மகளை அதிலே உட்கார வைத்தார்கள். நெருக்கமாக உறவாடி பேசிக் கொண்டிருந்தார்கள் என அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
குடும்பத்தின் மகிழ்ச்சிக்குரிய அடையாளத்தை, காரணத்தை இந்த சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்தினார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த உலக வாழ்வு என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. நாம் எப்போது மரணித்தாலும் சரி, நம்முடைய மரணம் நம்முடைய குடும்பத்தில் பெரும் தாக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். அது என்ன தாக்கம் தெரியுமா? என்னுடைய தகப்பன் இருந்திருந்தால் இந்த வீட்டில் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், என்னுடைய தாய் இந்த வீட்டில் இருக்கும் காலமெல்லாம் இந்த வீடு எவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய, சந்தோஷத்துக்குரிய, குதூகலமாக இருந்தது என்று எங்களுடைய மரணத்திற்கு பிறகு எங்களுடைய வீட்டில் உள்ளவர்கள் எங்களுடைய பிரிவை நினைத்து கவலைப்படுகிற அளவுக்கு சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக ஒரு கணவன் மனைவியோடு, ஒரு மனைவி கணவனோடு, பெற்றோர்கள் பிள்ளைகளோடு, பிள்ளைகள் பெற்றோர்களோடு சந்தோஷமாக வாழுகிற போது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். மாற்றமாக எங்களுடைய மரணத்தை யாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது. யார் ஒருவருடைய சொல்லினால், செயலினால் குடும்பத்தில் உள்ளவர்கள், அண்டை அயல் வீட்டுக்காரர்கள் துன்பப்படுவார்களோ, நாம் வாழ்வதற்கு விரும்பினாலும் எம்முடைய மரணத்தை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். இவனால் பெரும் தொல்லையாக இருக்கிறது என்று அடுத்தவன் எங்களை பார்த்து சாபமிடுவதற்கு முன்னால் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை நேரத்திலும் கடிந்து பேசக்கூடியவனாக, கோபப்படக்கூடியவனாக, பிள்ளைகளோடு அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ளாமல் கடும் போக்கோடு நடந்து கொள்ளுகிற போது பிள்ளைகளே அதை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக மாறுவார்கள் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஒரு நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவின் பாதையிலே நடந்து சென்று கொண்டிருக்கிற போது சிறுவர்கள் எல்லாம் மதீனாவின் வீதியிலே ஓடியாடி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுக்கு அருகாமையிலே சென்று ஒவ்வொரு பிள்ளையையும் தான் பெற்ற பிள்ளை போல தன்னுடைய நெஞ்சகத்தோடு அணைத்தார்கள். அவர்களுடைய கன்னங்களிலே முத்தமிட்டார்கள். இந்த காட்சியை பார்த்து அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். நபிகளாரை பார்த்து சொன்னார்கள், நபியே நாயகமே, அல்லாஹு தஆலா எனக்கு 11 பிள்ளைகளை தந்திருக்கிறான். ஒரு பிள்ளைக்காவது இப்படியாக அன்போடு நான் முத்தமிட்டது கிடையாது. உங்களால் மாத்திரம் எவ்வாறு பிள்ளைகளுக்கும் சிறுவர்களுக்கு அன்பு காட்ட முடிகிறது என்று தன் நிலையை சொன்ன போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய உள்ளத்திலே அன்பை அல்லாஹ் எடுத்து விட்டால் என்னால் என்ன செய்ய முடியும்? பூமியில் உள்ளவர்களோடு அன்பாக நடந்து கொள்ளுங்கள், இரக்கமாக பாசமாக நடந்து கொள்ளுங்கள், வானில் உள்ள ரஹ்மான் உங்களோடு இரக்கமாக நடந்து கொள்வான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், லைஸ மின்னா மன் லம் யர்ஹம் ஸகீரனா வ லம் யுஅக்கிர் கபீரனா. சிறுவர்களோடு அன்பாக நடந்து கொள்ளாதவர்களும், தன் வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களுக்கும், மரியாதை செய்யாதவர்களுக்கும் அவர்களுக்கு இஸ்லாத்தில் எப்பங்கும் கிடையாது. அவர்கள் என் சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பள்ளிக்கு வரக்கூடிய சிறு பிள்ளைகள், மதரசாக்களிலும் பாடசாலையிலும் படிக்கக்கூடிய சிறு மாணவர்கள் எங்களுடைய வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிற போது அன்பாக இரக்கமாக அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய குறும்புத்தனங்களை நாங்கள் ரசிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும். பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெற்றிருக்கிறார்களா, அவர்களை நன்றாக வாழ்த்தி அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். நாளை ஒரு நாள் இந்த சிறுவர்கள் இந்த சமுதாயத்தின் தலைவர்களாக வந்து இந்த சமுதாயத்தினருக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக, புத்திஜீவிகளாக, நல்ல செல்வந்தர்களாக இந்த சமுதாயத்திலே மிளிருகின்ற போது நாம் அன்று தட்டி கொடுத்த, நாம் செய்த துஆக்கள், நாம் கொடுத்த ஹதியாக்கள், அன்பளிப்புகள் வாழ்க்கை எச்சந்தர்ப்பத்திலும் இவர்கள் மறக்க மாட்டார்கள். அந்நிலையில் நாம் இந்த பூமியில இல்லாமல் இருக்கலாம், மண்ணறையில இருந்தாலும் நம்மால் பராமரிக்கப்பட்டவர்கள், நம்மால் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டு அவர்களுடைய எதிர்காலத்திற்காக வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்ட சிறுவர்கள் என்றோ ஒரு நாள் நமக்காக துஆ செய்யக்கூடியவர்களாக இந்த பூமியிலே நாம் அவர்களை உருவாக்கிவிட வேண்டும். சமூகத்தில் இருக்கக்கூடிய மாற்று மதத்தினர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான். மனிதன் என்ற அடிப்படையிலே மிருகங்களுக்கே இரக்கம் காட்டுமாறு சொல்லிய இஸ்லாம் மனிதனுக்கு இரக்கம் காட்டுவதை எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறது என்பதனை இன்னும் அதிகமான பல ஹதீஸ்களின் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். ஆக குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷத்தை அல்லாஹு தஆலா இப்படியாக பல நிலைகளிலே வைத்திருக்கிறான். இறுதியாக ஒன்றை கூறி நான் முடிவுரைக்கு வருகின்றேன்.
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்தோஷத்தின் ஒரு பகுதிதான் மதீனாவில் வாழுகிற போது தன் மனைவிகளோடு இரக்கமாக நடந்து கொண்டார்கள். சக்கராத்துடைய நேரத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைகிற போது சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகளாருடைய சக்கராத்துடைய நிலையை பார்த்து தேம்பி தேம்பி அழுதார்கள். அழுத போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியை ஆறுதல் படுத்தினார்கள். நபிகளாருக்கு சக்கராத்துடைய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிற போது வலியினால் ரொம்ப துடித்து போனார்கள். இந்நிலை கண்ட சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உதுவெடுத்து நபிகளாருக்கு பக்கத்தில் 2 ரக்காத் தொழுது விட்டு கையேந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய நபி என்னுடைய கணவனுக்கு இந்த சக்கராத்தில் ஏற்பட்டிருக்கிற வலிகளை வருத்தங்களை குறைத்து அந்த வலிகளை யா அல்லாஹ் எனக்கு தா என்று சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மனைவியாக இருந்து கணவனுக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பங்களையும் துயரங்களையும் அவருக்கு கொடுக்காமல் எனக்கு தா என்று ஒரு சாலிஹான மனைவி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். 2வது தடவை துஆ செய்தார்கள். 3வது தடவையும் துஆ செய்தார்கள். அல்லாஹு தஆலா தந்த கணவனுக்கு நபிகளாருக்கு ஏற்பட்ட வலிகளை துன்பங்களை அல்லாஹு தஆலா நீக்கினான். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு அன்பாக இரக்கமாக நடந்து ஒரு நாள் மௌத்தாகிவிட்டால் மனைவியானவள் கடமைக்காக அவள் 4 மாதங்கள் 10 நாட்கள் இத்தா இருக்க மாட்டாள். தன்னுடைய கணவனுக்காகவே தன்னை அர்ப்பணித்த அந்த சாலிஹான மனைவி 4 மாதங்கள் என்ன அவளுடைய உடம்பிலிருந்து ரூஹு செல்லுகின்ற வரைக்கும் கணவனுக்காகவே தொழுவாள். அல்லாஹ்வுக்காக தொழுத அந்த மனைவி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்து கணவனுக்காக ஆகிரத்துக்காக விமோசனத்திற்காக அந்த சாலிஹான மனைவி இப்படியாக சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா துஆ கேட்டதை போல கணவனுக்கு எந்த சிரமம் வரக்கூடாது என்று துஆ கேட்டாலே, இதே போன்ற ஒரு சாலிஹான மனைவியை நாம் இந்த உலகத்திலே நாம் உருவாக்கிவிட்டு மறுமைக்கு செல்லுவோமையாக இருந்தால் நிச்சயமாக ஆகிராவுடைய பயணமும் எங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அருமையான துஆவை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்பார்கள். அதுதான் ஒரு பிரபல்யமான துஆ. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. என்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என் குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், என் பரம்பரை பெயர் சொல்லுகின்ற அளவுக்கு படிப்பினாலும் பட்டத்தினாலும் செல்வத்தினாலும் செல்வாக்கினாலும் ஊருக்கே செல்வாக்குள்ள பிள்ளைகளாக நல்ல பரம்பரையாக என் குடும்பம் பெயர் சொல்லுகின்ற அளவுக்கு பெருமையோடு இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். அதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆவை கேட்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், கண் குளிர்ச்சியான மனைவியை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். ஒரு மனைவியானவள் அல்லாஹ்விடத்திலே கேட்டால் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சாலிஹான கணவனை கேட்கிறேன் என்று 2 கணவனும் மனைவியும் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின், யா அல்லாஹ், எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான கண்குளிர்ச்சிகளான பிள்ளை செல்வங்களை நல்ல பரம்பரையை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று துஆ கேட்டார்கள். 5000 ஆண்டுகள் கழிந்து விட்டன. அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து மறைந்து விட்டார்கள். இன்று அந்த குடும்பத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு காலம் வாழப் போகிறோம் என்பதல்ல முக்கியம். நாம் வாழ்ந்து மரணித்ததற்கு பிறகு இந்த சமுதாயம் எம்மை பற்றி பேச வேண்டும். அன்றொரு நாள் இப்படி ஒருவர் வாழ்ந்தார், இப்படி ஒரு குடும்பம் இந்த ஊரிலே வாழ்ந்தது, அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பேர பிள்ளைகள், அவர்கள் தான் இவர்கள் என்று எம்முடைய பரம்பரையை இந்த சமுதாயம் பாராட்டி பேச வேண்டும். அந்த பாராட்டுதல் இருக்கிறது, அதுதான் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியினுடைய நிச்சயமான ஒரு பெறுபேறாக இருக்கும். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து மரணிக்கின்ற வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் இப்படியான துஆக்களை கேட்டுக்கொள்வதோடு பகைமையை மறப்போம், குரோதத்தை இல்லாமலாக்குவோம். யாரெல்லாம் சிற்சில காரணங்களுக்காக பேசாமல் கதைக்காமல் குரோதமாக வாழ்கிறோமோ அவர்களிடத்தில் சென்று சலாம் சொல்லி உறவுகளை புதுப்பித்துக் கொள்வோம். சிறுவர்களோடு அன்பாக இரக்கமாக நடந்து கொள்வதோடு எம் வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து வாழ்வோம்.
எங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்வோம். இப்படி நாம் வாழ்வோமையாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தை அல்லாஹு தஆலா சிறப்பாக வாழ வைப்பான். நம் மரணத்திற்கு பிறகும் நாம் மரணித்து இந்த பூமியை விட்டு சென்றாலும் அந்த மனிதர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹு தஆலா எம்மை வாழ வைப்பான். எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வானாக. எம் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. எம் மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு யா அல்லாஹ் உடல் சுகத்தை கொடுப்பாயாக. எங்களை விட்டு மரணித்தவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக்கி வைப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகள் சாலிஹான சந்ததியிலே வந்து உதிப்பதற்கு யா அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக. யா அல்லாஹ் நமது நாட்டு முஸ்லிம்களுக்கும் உலகளாவிய ரீதியிலே வாழுகின்ற இஸ்லாமிய உம்மத்தினருக்கும் நிம்மதியான எதிர்காலத்தை தந்தல்வாயாக. நமது நாட்டுக்கு யா அல்லாஹ் நீ சுபீட்சத்தை உண்டாக்குவாயாக. நோய்களிலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. கடந்த காலங்களை விட எதிர் வருகின்ற காலங்கள் எம் அனைவருக்கும் மகிழ்ச்சிக்குரியதாக்கி தந்தல்வாயாக. மௌத்து வரைக்கும் உன்னை சுஜூதி செய்து அமல் செய்யக்கூடிய உடல் சுகத்தையும் ஈமானையும் நீண்ட ஆயுளையும் நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. எங்கள் தொழிலிலும் வாழ்க்கையிலும் யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.